உலகக்கிண்ண போட்டிகள் T20 போட்டிகளுக்கான சூப்பர் 8 அணிகள் தேர்வு செய்யப்பட்டு விட்டன. எந்த அணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம், எந்த அணிக்குள்ள அதிகமான பிரச்சனைகள் இருக்கு, யார் தடுமாற போறாங்க, யார் வெற்றியை நோக்கி வேகமா பயணிக்க போறாங்க அப்படின்றத இந்த காணொலியை நாங்க பார்க்க போறோம். முதலாவது இந்திய அணி. சூரியகுமார் யாதவ் தலைமையில சூரியகுமார் யாதவ் சிறப்பாக செயற்படார் என்ற மத்திய தரவரிசை கொஞ்சம் தடுமாற மாதிரி இருந்தாலும் சிவம் துபே கைவிட்டா சூரியகுமார் யாதவ், சூரியகுமார் கைவிட்டா திலக் வர்மா, இப்படி மாறி மாறி கை கொடுத்துட்டு இருக்கிறதுனால மத்திய வரிசை கொஞ்சம் பலமாவே இருக்கு. அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட அபிஷேக் சர்மா தொடர்ச்சியாக 0, எந்த ஓட்டத்தையும் அவரால் குவிக்க முடியல. ஆனா ஈஷன் கிஷன் மிக சிறப்பாக செயற்பட்டு இருக்காரு. துடுப்பாட்டத்தை பொறுத்த வரைக்கும், பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் பும்ரா கலக்குவார் என்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு. வருண் சக்கரவர்த்தி மிக சிறப்பாக செயற்பட்டு இருக்காரு. அது மாத்திரம் இல்லாம இந்திய ஆடுகளங்கள் இந்திய அணிக்கு சாதக தன்மை உருவாக்கும். இந்தியாவுக்கு யாரெல்லாம் சவாலான அணிகள்னா நிச்சயமாக தென்னாப்பிரிக்கா, இலங்கையை சொல்லலாம். சுழல் பந்து வீச்சு மூலமாக இலங்கை கட்டுப்படுத்தும் இந்தியாவை என்பது இலங்கை ரசிகர்களுடைய நம்பிக்கை. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காயம் தொடர்பாக எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால பிளேயிங் 11ல எந்த மாற்றமும் அவங்களுக்கு இல்லை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சாதகம். பாகிஸ்தான் அணி கணிக்க முடியாத அணி, அதிகப்படியாக ட்ரோல் செய்யப்படுகின்ற அணி. ஆனால் என்ன பிரச்சனைனா ஜிம்பாப்வேயும் உள்ள வந்திருக்குது. ஜிம்பாபர் என்ன செய்வார் என்பது இப்போ பாபர் அசாமுக்கு எதிராக இருக்கக்கூடிய அவரை ட்ரோல் பண்ணக்கூடியவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. அதெல்லாத்தையும் தாண்டி ஜோக்ஸ் அப்பார்ட், உண்மையை சொல்லப்போனால் பாபர் அசாம் கொஞ்சம் அண்டர் பிளே பண்ணி தான் இருக்காரு இந்த T20 உலகக்கிண்ணத்தை பொறுத்த வரைக்கும். ஆனாலும் அதிகம் எதிர்பார்க்கப்படுகின்ற வீரராக இன்னமும் பாபர் அசாம் இருக்கிறார். ஃபரானுடைய சதம் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கலாம். ஷாஹின் ஷாஃப்ரினுடைய வேகப்பந்து வீச்சில் இன்னும் கொஞ்சம் துல்லியமேற்றலாம். உஸ்மான் தாகிர் அவருடைய பந்துவீச்சு பாணியில் நிறைய கேள்விகள் இருந்தாலும் அதெல்லாம் சரியானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய தொடர்ச்சியான அழுத்தம் எதிரணிக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அவரால் தரப்படுகின்ற அழுத்தம் விக்கெட்டாகவோ அல்லது ஓட்டங்களை கட்டுப்படுத்துகின்ற முறையிலோ பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய சாதக தன்மையை உருவாக்கி இருக்கு. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சியா பிளே பண்றாங்க இல்லை அப்படின்றது ஒரு மிகப்பெரிய குறையாக இருந்தாலும் எப்ப வேணா அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய அணி. இலங்கை இந்த முறை ரொம்ப அதிரடியாக ஆட ஆரம்பித்திருக்கிறது அப்படின்ற நம்பிக்கையை இலங்கை ரசிகர்களுக்கு தர ஆரம்பிச்சிருக்காங்க. பேத்தும் நிசங்கவனுடைய சதம், அது மாத்திரம் இல்லாமல் குசால் மெண்டிஸ் அவரோடு சேர்ந்து குசால் பெரேராவும் கொஞ்சம் கை கொடுத்தாருன்னா இலங்கைக்கு ஆரம்பம் மிக சிறப்பாக இருக்கும். இலங்கையினுடைய ஆரம்பம் கொஞ்சம் கொலாப்ஸா இருக்கு அப்படின்றது இலங்கை ரசிகர்களுடைய கவலை. அது மாத்திரம் இல்லாமல் மதீஷ பத்ரன் வெளியே போயிட்டாரு, வனிந்து ஹசரங்க உபாதை காரணமாக வெளியே போயிட்டாரு. இப்போ இந்த 2 இடங்களை நிரப்புகின்ற துஷான் ஹேமந்த சிறப்பாக பந்து வீசி கொண்டிருக்கிறார். அது ஆறுதல் தருகிறது. துஷ்மந்த சமீரவும் இன்னும் துல்லியமாக பந்து வீசினால் இலங்கையும் அசைக்க முடியாது. சுழல் பந்து வீச்சை வைத்துக் கொண்டு அதுவும் இலங்கைக்கு சாதகமான மைதானத்தின் தன்மையோடு நிச்சயமாக எதிரணியை கட்டுப்படுத்தும் இறுதிப் போட்டிக்கு முன்னேறுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கணும். மேற்கண்ட தீவுகள் அதிகப்படியாக அதிரடியை நம்பி இருக்கக்கூடிய அணி அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சிக்ஸர் மழை பொழியக்கூடிய அணி இந்த முறை மிக அதிரடியாக ஆடிக்கொண்டிருக்கிறது. ஷாய் ஹோப் மிக சிறப்பாக பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிறார். அதிரடி ஆட்டம் அவர் மாத்திரம் இல்லாமல் ருத்தஃபோர்டோடு சேர்ந்து மீதம் இருக்கிற 9 பேரும் கை கொடுப்போம்னு அதிரடியில கலக்கிட்டு இருக்காங்க. பந்து வீச்சில் இன்னும் கொஞ்சம் கவனம் எடுத்தால் எந்த கண்டிஷனா இருந்தாலும் அடிச்சு துவம்சம் செய்யக்கூடிய அணி மேற்கிந்திய தீவுகள். பொறுத்திருந்து பார்க்கலாம். தென்னாப்பிரிக்கா அதிகம் எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த முறை கிண்ணத்தை சுவீகரிக்கலாம் என்று பெரும்பாலும் நம்பப்படுகின்ற அணியா இருக்குது. ககிசோ ரபாடா பந்து வீச்சில் மிக சிறப்பாக செயற்பட்டு இருக்காரு. ஐடன் மேக்ரம் துடுப்பாட்டத்தில் அவரோட இன்னும் நிறைய பேர் வரிசை கட்டியிருக்காங்க. குறிப்பாக ஆசிய மைதானங்கள் தென்னாப்பிரிக்காவினுடைய ஆடுகளத்தினுடைய தன்மைக்கு ஒப்பானவை. அது மாத்திரம் இல்லாமல் இந்தியாவுக்கு எதிரான அதிகமான போட்டிகளை இந்தியாவிலே விளையாடிருக்காங்க. இந்தியாவுக்கு எதிரான தொடரை கைப்பற்றிருக்காங்க அப்படின்றது இந்த T20 உலக கிண்ணத்தில் மனதளவில் அவங்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. இந்தியாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்கும் தென்னாப்பிரிக்கா என்பது தென்னாப்பிரிக்க ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு. தென்னாப்பிரிக்கா தான் இந்த முறை உலக கிண்ணத்தை வெல்லும் என்பதும் சில கிரிக்கெட் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பொறுத்திருந்து பாருங்கள். இங்கிலாந்து அதிகம் எதிர்பார்க்கப்படுகின்ற அணி என்றால் கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் எதிர்பார்க்கின்ற நேரத்தில் அவங்களால சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்றதான் இங்கிலாந்து ரசிகர்களுடைய மிகப்பெரிய கவலை. ஜாஸ் பட்லர் நிச்சயமாக ஒரு சிறப்பான முடிவை அணிக்கு கொண்டு வந்து சேர்ப்பார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. சாம் கரன் எதிர்பார்க்கப்படுகின்ற நேரத்தில் சிறந்த பெறுபவர்களை அணிக்கு போராடி தந்துட்டு இருக்காரு. இவர்களுடைய அதிரடி வேகம் நிச்சயமாக எதிரணிக்கு கொஞ்சம் சவாலாக இருக்கும். ஆனா சரியாக நிலையாக விளையாடுவார்களா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. சுழல் பந்து வீச்சுக்கு இன்னமும் ஒரு தடுமாற்றம் இங்கிலாந்து வீரர்கள் மத்தியில் இருந்துட்டு தான் இருக்கு. அந்த சுழல் பந்து தடுமாற்றத்தை எப்படி சமாளிக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் இந்த உலக கிண்ணம் இங்கிலாந்து கையிலா என்பதை முடிவு செய்ய முடியும். நியூசிலாந்து அணி ரொம்ப சைலண்டா இருக்கக்கூடிய கீலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப அதிரடியாக ஆடக்கூடிய வீரர்களும் இருக்காங்க, வேகப்பந்து வீச்சாளர்களும் இருக்காங்க. ஆனா இந்திய மைதானத்தில் அவங்க இதற்கு முதல் ஆடிய எந்த தொடர்லையும் அவங்களுக்கு சாதகமான முடிவு எதுவும் இல்லை. 200 ஓட்டங்களை சேஸ் பண்ண விட்டுருக்காங்க அப்படின்றது அவங்க மேல வைக்கப்படுகின்ற மிகப்பெரிய அழுத்தம். இந்தியாவினுடைய பந்து வீச்சாளர்களை எதிர்கொள்வதில் ஒரு லாபகம் இருந்தாலும் இந்தியாவினுடைய துடுப்பாட்ட வீரர்கள் 200க்கு மேல ஓட்டங்களை குவித்து நியூசிலாந்துக்கு எதிரான T20 போட்டி தொடரை தம்வசப்படுத்தி இருந்தாங்க. அப்படி ஒரு அழுத்தத்தை இவங்க கையாளலன்னா, அதாவது பந்து வீச்சாளர்கள் மூலமாக எதிரணி
அணி மீது ஒரு அழுத்தத்தை பிரயோகிக்கலனா நியூசிலாந்துக்கு இந்த உலக கிண்ணம் கனவாக மாறும். பார்க்கலாம், அரையிறுதி வரைக்கும் முன்னேறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவே தெரியுது. ஜிம்பாப்வே சிக்கந்தர் ராஜா அப்படி சொல்லி தான் ஆரம்பிக்கணும். அந்த ஒருவர், அந்த ஒரு மனிதர் அந்த ஒட்டுமொத்த டீமையுமே கட்டி எழுப்பியிருக்காரு. மிக நம்பிக்கையோடு ஆடிட்டு இருக்காங்க. முதல் முறையா T20 உலக கிண்ணத்தினுடைய சூப்பர் 8 போட்டிக்கு முன்னேறி வந்திருக்காங்க. ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இருக்காங்க அப்படின்றது ஜிம்பாப்வேக்கு மிகப்பெரிய சாதகத்தன்மை. சிக்கந்தர் ராஜா என்ற அற்புதமான வீரர், அற்புதமான தலைவர் இந்த ஜிம்பாப்வேயை இன்னும் சிறப்பாக இந்த சூப்பர் 8 தொடரில் வழிநடத்துவார் என்பது கிரிக்கெட் ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அரையிறுதிக்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருந்தாலும் அரையிறுதிக்கு செல்வதற்காக சில அணிகள் போராட வேண்டிய நிலையை ஜிம்பாப்வே உருவாக்கும் என்பது கிரிக்கெட் ரசிகர்களுடைய கருத்தாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, இந்த 8 டீம்ல எந்த 2 டீமுக்கு ஃபைனல்ஸ் போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது? எந்த டீம் சாம்பியன் ஆக போகுது? கமெண்ட்ல சொல்லுங்க.